நான் ஒருவரை சந்தித்தேன். அவர்கள் நல்ல பெரிய ஐஸ்வர்யவானுடைய வீட்டிலிருந்து வந்தவர்கள். ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பிரச்சனை. அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த ஆண்டவரை தேடி வந்தார்கள். 2, 3 ஆண்டுகள் கிறிஸ்தவராக வாழ்ந்தார்கள். ஆனால் இவர்கள் போய் கொண்டிருந்த சபையை விட்டு இன்னொரு சபைக்கு போனார்களாம். அது கொஞ்சம் தூரமா இருக்கிறது, பக்கத்துல உள்ள சபைக்கு போனார்களாம். அந்த பழைய பாஸ்டர் அவங்க மனைவி வந்து சண்டை போட்டாங்க. எப்படி நீங்க இந்த சபைக்கு போலாம்? பயங்கர சண்டை. என்னடா பாஸ்டர்களுக்குள்ள இப்படி சண்டையா? அந்த இன்னொரு கிராமத்தில் உள்ள இந்த சபைக்கு போன பொழுது அந்த பாஸ்டர் மனைவி சொல்லுகிறாங்களா, இந்த துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் காய போடுங்க. என்ன நான் அதுக்காக நீங்க வச்சிருக்கீங்க? துணியை காய போடுங்க, எங்களுக்கு பால் வாங்கிட்டு வாங்க, அது வாங்க. சின்ன பிள்ளைகளை வேலையை வாங்குறது போல வாங்கினாங்க. என்னம்மா இப்படி கேட்கறீங்க? நான் யார் தெரியுமா? பாஸ்டருடைய மனைவி. அதனுடைய முடிவு என்ன பிரியமானவர்களே? இந்த கிறிஸ்தவம் எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் 3 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆலயத்துக்கு சென்று ஞானஸ்நானம் எடுத்து வசனம் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த கிறிஸ்தவம் வேண்டாம், இப்படித்தான் இந்த பாஸ்டர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி கிறிஸ்தவத்தை புறக்கணித்து விட்டு இன்றைக்கு அவர்கள் செய்வதெல்லாம் ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்கிறார்கள். அந்த புண்ணியம் எனக்கு கடவுள் தருவாராக. பாசமானவர்கள் கொடுத்தா ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க தங்களுக்கென்றே செலவு செய்து கொள்கிறார்கள். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வாயில்லாத ஜீவனுக்கு கொடுத்தால் அந்த புண்ணியம் எனக்கு சேரும் என்று சொல்லி அவர்கள் ரோட்டிலே நாய்க்குட்டிகள், ஒரு 10 நாய்க்குட்டிகள் இருக்கும், நாய் இருக்கும், அதுக்கு பிஸ்கட் வாங்குறாங்க. 2 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி நாய்க்கு ஊத்துகிறார்கள். அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் வேலைக்காரர் மோசம் என்று சொல்லி எஜமானியை விட்டு விட்டீர்களே என்று சொன்னேன். வேலைக்காரங்க தப்பா இருக்காங்கன்னு சொல்லி எஜமான விட்டுட்டீங்களே, அவரை நீங்கள் தகப்பனாய் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய தேவன் உங்களுடைய நல்ல தகப்பன், அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்காக சொந்த குமாரனையே கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஓஹோ, கிறிஸ்தவத்திலையும் இப்படி இருக்கிறதா, உண்மையான சத்தியங்கள் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சகோதரிய செய்தி என்று அவர்களுக்கு நான் அனுப்பினேன். அவருக்கு அந்த விசுவாசம் வந்து விட்டது. நான் ஞாயிற்றுக்கிழமை வருகிறேன், நீங்கள் நல்ல ஊழியர்களை காண்பீங்கள் என்று கேட்கிறார்கள். ஆகவே நாம் பிதாவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை நல்ல பிதாவாக தகப்பனாக மற்றவர்கள் அறியும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி, அவர்கள் எல்லாரும் அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் அவரே கர்த்தர் என்பதை அறிந்தார்கள். செங்கடல் 2ஆய் பிளப்பதன் மூலமாக கர்த்தர் என்று அறிந்தார்கள். பார்வோனுடைய சேனையும் செங்கடலை அமிழ்ந்து போனபடினாலே கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு பிரதானமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கூறவில்லை. நாம் சீஷர்கள் என்று எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கிறது நிமித்தமாய் இந்த உலகம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும். நீங்கள் மெய்யான கிறிஸ்தவன் மீது அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒரு சபைக்குள்ளே பிரச்சனைகளும் சண்டைகளும் 2 பாஸ்டர் சண்டை போடுகிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் அங்கே அசட்டை பண்ணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் அங்கே கனவீனப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கும் நாம் ஒருவருக்கு ஒரு போட்டி சொல்லாமல் 2 பேருக்குள்ளே மன வருத்தங்கள், சண்டைகள், இவரை நாம் எப்படியாவது முன்னே நிறுத்தக்கூடாது, இவரை பின்னிட்டு நிறுத்த சொல்லி நாம் கன்னிங்காக தந்திரமாக நாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் எப்படி ஆண்டவரை நாம் மகிமைப்படும்? ஆண்டவரை நாம் கனவீனப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் ஆழமாய் அன்பாய் இருக்கிறது நிமித்தமாய் பிரதானமாக ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி அன்பாய் இருக்க முடிகிறதா? பிரியமானவர்களே, சண்டை போட்டுகளை பிள்ளைகள் பார்த்தால் ஆண்டவருடைய நாமம் அங்கே அசட்டை பண்ணப்படுகிறது. பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த குடும்பத்திலே கர்த்தர் இருக்கிறார், அப்பா அம்மா அன்பா இருக்கிறார்கள், அது தேவனுடைய கிரியை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமான நேரத்திலே, பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே, அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும்ப்பா, நீங்க எல்லாத்தையும் ஆளுகை செய்யறவங்க, நீங்க சகலவற்றின் நன்மைக்காகவே செய்கிறவங்க ஆண்டவரே, உண்மை அறியாமல் இந்த காரியம் சம்பவிக்காத ஆண்டவரே, எங்களுக்கு புரியவில்லை, விளங்கவில்லை, ஆனால் ஏதோ ஒரு நன்மைக்காக நீர் அனுமதித்திருக்கிறீர் ஆண்டவரே என்று நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஜெப சிந்தையோடு இருக்கும் பொழுது, அதை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அப்பா ஒருவர் இருக்கிறார். ஆம், இந்த சின்னஞ்சிட்டு குருவி என்ற ஒரு பாடல் சின்ன பிள்ளையெல்லாம் கேட்டிருப்பீர்கள். சின்னஞ்சிட்டு குருவி என்ற அருமையான ஒரு பாடல். அந்த பாடல்ல அந்த குருவிகள் பேசுகிறது, இவங்களுக்கு நம்மை போல போஷிப்பதற்கு இவங்களுக்கு ஒரு தகப்பன் இல்லை, ஆகவே தான் கவலைப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள் என்று அந்த குருவிகள் பேசிக்கொள்ளும். நம்மை போஷிக்கிற தேவன் இவர்களுக்கு மனிதர்கள் இல்லை போல. பிரிமா, அது போல நாம் நடந்து கொள்கிறோமா? பிரச்சனை வந்துவிட்டால் ஆண்டவர் நமக்கு இதை சால்வ் பண்ண மாட்டார், நாம் எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள கடந்து செல்ல முடியும் என்று திகைக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தேகம் வருகிறதா? ஓஹோ, இந்த நேரத்தில் தேவன் இதெல்லாம் கையாள முடியாதா? இதெல்லாம் தேவன் செய்ய முடியாதா? தேவன் இதெல்லாம் பார்க்கவில்லையா என்று பல சந்தேகம் பிள்ளைகளுக்கு வரும். நம்முடைய விசுவாசத்தை அவர்கள் பார்க்க வேண்டும், பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஒருவேளை பிள்ளைகள் இருந்தால் பள்ளியிலே, ஸ்கூலிலே பிரச்சனைகளோ சிக்கல்களோ வரும்பொழுது பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கென்று எங்களுடைய
இயேசு இருக்கிறார். எங்களுக்கென்று கவலைப்படக்கூடிய அப்பா இருக்கிறார் பரலோகத்திலே. அவருடைய பிள்ளைகள் நாங்கள். எப்பொழுதும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களை கைவிட மாட்டார்கள். பிள்ளைகள் சாட்சி சொல்ல முடியுமா பிரியமானவர்களே? அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். இங்கே நான் வாசிக்கிறோம், பார்வோனும் அவன் ரதங்கள் எல்லாம் செங்கடலில் அழிந்து மாண்டன, அதனாலே நான் மகிமைப்படுவேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தத்தில் எப்படி எழுதி கொள்ளலாம் என்று சொன்னால், பார்வோன் என்பதும் அந்த எகிப்தின் சேனைகள் எல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள், பாவங்களுக்கு ஒப்பிடலாம். உலகத்தின் ஆவி பாவத்தின் காரியங்களுக்கு ஒப்பிடலாம். அவைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன என்று சொன்னால், நம்மை ஆளுகை செய்யக்கூடிய பாவம் சின், அந்த சின்னுக்கு நடுவில் என்ன இருக்கிறது? ஐ, கேபிட்டல் ஐ, SIN, அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஐ. ஆகவே அந்த சின்ஸ் வேற, சின் வேற. பாவம் உங்களை ஆளுகை செய்யாது இருப்பதாக சொன்னால் அது அந்த பிரதானமான அந்த சின். அந்த சின்னுக்கு அடியில் இருக்கக்கூடியது யார்? நான் தான். ஐ, அந்த சுயம் ஆழமாய் வேர் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் கோடாலியை கொண்டு வந்து வைக்கிறார். அதை நாம் மத்தியில வாசிக்கிறோம். அந்த கோடாலை மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலாவது அந்த சுயம் வெட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நான் என்கிற காரியம், ஆண்டவரே, அது எங்கே? அது அழிந்து போகிவிட வேண்டும், அமிழ வேண்டும் ஆண்டவரே. தேவனுடைய சிங்காசனத்துக்கு கீழாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு காலம் அது என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே. அது இருந்தால் அந்த பாவம் அதை பிடித்துக் கொண்டு அவன் ஆளுகை செய்வான். அது இல்லை என்று சொன்னால் பாவத்திலே ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு கிரிப் கிடைக்காது பிரியமானவர்களே. ஆகவேதான் தேவன் நாம் பாவத்தோடு கூட போராடும் பொழுது பாவத்தை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக தேவன் பாவம் செய்யக்கூடிய நம்மை பலவீனப்படுத்தி விடுகிறார். உங்களுக்கு விளங்குகிறதா? பாவத்தினுடைய வல்லமை ஆண்டவர் குறைக்கவில்லை, அதை அப்படியே விட்டு விட்டார். ஆனால் பாவம் செய்யக்கூடியவனை மறிக்க செய்கிறார். சுயத்துக்கு நாம் மறித்து விடுகிறோம். நான் அல்ல, இனி நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் வாழுகிறார். இனி நான் அல்ல, நான் என் சுயத்துக்கு நான் மறித்து விட்டேன். ஆகவே அப்படி அந்த பார்வோனுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய, பாவத்துக்கு அடையாளமா இருக்கக்கூடிய, அந்த சுயத்துக்கு அடையாளம் இருக்கக்கூடிய அந்த காரியம் மறித்து விட்டது என்று சொன்னால்தான் பாவத்துக்கு நான் மறித்தேன். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நான் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர்களை பவுல் சொல்கிறார். ஏன்? அந்த உலகத்துக்கும் என்னிடத்திலே கிருப்பில்லை, எனக்கும் உலகத்திலே பவர் இல்லை. அது சொல்வதற்கு தான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவர் சிலுவின் வழி ஏன் நமக்கு காண்பிக்கிறார்? பாவம் செய்யக்கூடியவனை சிலுவையில் அறைந்து விட்டால் அந்த பாவத்தின் பிரச்சனை முடிந்து விட்டது. அதுதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். பாவம் செய்யக்கூடியவனை சிலுவையில் அறைந்து விட்டால், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான், இனி அங்கே இல்லை. ஆகவே இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, உலகம் எங்கே? பிசாசு எங்கே? நாம் கடந்த வாரத்திலே கேட்டோம், ரோமர் 14:20 கேட்டோம். தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. எப்பொழுதெல்லாம் சாத்தானுடைய காலின் கீழே நசுக்கப்படுகிறோம், அப்பொழுதெல்லாம் தேவன் கனப்படுத்தப்படுகிறார், தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். லஞ்சம் கொடுக்கிற வருகிறாங்க, நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய பாவம் எங்க இருக்கு? என் காலுக்கு கீழே இருக்கு என்று சொல்லும் பொழுது அவர்கள் மனதிலே தோன்றும் அல்லவா? அவளை மனசாட்சி குத்தும் அல்லவா? அப்படித்தான் நோவா அந்த உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்தான். ஆகவே நாம் இப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்தையும் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும் பொழுது மக்கள் உணர்வடைவார்கள். நம்முடைய தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஓ, உங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன். நான் எங்க வீட்டுக்கு பால்காரர் அவரிடத்திலே நான் ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த ஊர்ல கலெக்டர் இருக்காருங்க, ஆனா கலெக்டரை காட்டிலும் சம்பத்துன்னு ஒரு ஆபீசர் இருந்தாரு, அந்த ஆபீசர் தான் எல்லாரும் அதிகமா மதிப்பாங்க. கலெக்டர் வந்தா கூட எந்திரிக்க மாட்டாங்க, இந்த ஆபீசர் வந்தா எல்லாம் நாங்க எழுந்து நிற்போம், அவர் வணங்குவோம். ஏனென்று சொன்னால் லஞ்சமே வாங்காமல் மெய்யான கிறிஸ்துவனாக அவர் வாழ்ந்து காண்பித்தார், மெய்யான அன்பு அவருக்கு இருந்தது என்று சொல்லி அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இன்றைக்கும் இந்த பால்காரருக்கு 70 வயது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாம் அந்த ஒரு ஆபீசர், லஞ்சம் வாங்காத கர்த்தருக்கு பயந்த அந்த ஒரு ஆபீசர் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அவை பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கனப்படுத்தப்படுகிறாரா? ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறாரா? இதனாலே ஆண்டவரே நாங்களும் அசட்டை பண்ணினோம் என்று நாம் கேட்கிறோமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களும் பென்யமீன் கோத்திரத்தாரும் கேட்டார்கள், ஆண்டவர் எதனாலே நாங்களும் அசட்டை பண்ணினோம்? ஆண்டவர் கேட்கிறார், நான் பிதாவானாலுடைய கனம் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கேட்கிறார். அதே போல முதல் முறையாக இங்கே இந்த வசனத்துக்கு மேலே
நம்முடைய பொறுப்பு என்னென்று நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு நான் கர்த்தர் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முதலாவது இந்த ஸ்டாப், லிசன், ப்ரொசீட் என்று எழுதப்பட்டிருக்கும். நில், கவனி, செல். அதே 3 காரியத்தை இங்கே நான் வாசிக்கிறோம். நில், ஏன் நிற்க வேண்டும்? முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் நிற்க சொல்லவில்லை, பின்னால் ஓடுகளை பார்த்து நிற்க சொல்கிறார் ஆண்டவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்துக்கே நாங்கள் போகிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும், நாங்கள் அங்கே போகிறோம் என்றார்கள். அப்படி பின்வாங்கி போறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நில்லுங்கள், சும்மா இருங்க, பின்வாங்கி போகாதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. அநேக சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வரும்பொழுதெல்லாம் நாம் பின்னுக்கு போகாதபடி நாம் நின்று அமர்ந்திருந்து ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். அவர் நிற்காமல் அவர் போயிருந்தால் கர்த்தருடைய ரட்சிப்பை அவர் பார்த்திருப்பார்களா? இல்லை. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பின்னே நாங்கள் போகிறோம், எகிப்துக்கே போகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த வனாந்தரத்தில் எங்களை அழிக்கோ நீர் வந்தீர், செங்கடலில் விழுந்து நாங்கள் சாகவா எங்களை கூப்பிட்டு கொண்டு வந்தீர், நாங்கள் எகிப்துக்கே போகிறோம் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் புறப்பட்டு எகிப்துக்கு போயிருந்தால் ஆண்டவர் செங்கடலை பிளந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்குமா? அந்த அற்புதத்தை செய்திருப்பாரா? எதற்கு? அந்த செங்கடல் யார் கடக்க போகிறார்? செங்கடலை கடக்க வேண்டியவர்கள் பின்வாங்கி போகிறார்களே. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் பின்வாங்கி பொருளாய் நாம் இருக்கிறோம், நாம் நிற்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், பின்னிட்டு போகாதே, நில், கொஞ்ச நேரம் நில், சும்மா இருங்க, பின்வாங்கி போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே உலகமோ மாம்சமோ பிரச்சனைகளோ என்னை பின்னிட்டு இழுக்கிறதோ அப்பொழுது நான் பின்னிட்டு போகாதபடி நான் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீ செய்யக்கூடிய ரட்சிப்பை நான் பார்க்கணும். செங்கடலுக்கு முன்பாக அந்த கரையில நிற்கிறீர்கள், ஆனால் பயந்து ஓட வேண்டாம். முன்னால் இவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்கிறதே, இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறதே, இவ்வளவு பெரிய பாவம் இருக்கிறதே, அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இயேசு கடலிலே நடந்தார், பேதுரும் கடலிலே நடந்தார். அந்த அற்புதத்தை ஏன் தேவன் செய்தார் என்று சொன்னால், அந்த கடல் இந்த உலகத்தின் ஆவிக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த உலகத்தின் மேலே நாம் மேற்கொண்டு நடக்க முடியும் பிரியமானவர்கள். அது நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கும். பாவம் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்க வேண்டும், உலகம் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்க வேண்டும். உலகம் என்று சொன்னால் உலகத்தினுடைய ஆவி, மாம்சம் கால்களுக்கு கீழாக இருக்க வேண்டும். அது நம்மை ஆளக்கூடாது, ஒரு காலம் தலைக்கு மேல வைத்திருக்க கூடாது. இன்றைக்கு நீங்கள் நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பிரியமானவர்களே. ஆம், எங்கே நிற்க வேண்டும்? செங்கடலை நோக்கி பார்த்து நில்லுங்கள், அதை பார்த்து பயந்து ஓடாதீர்கள். செங்கடலை பார்த்து பயப்படுகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள், ஆனால் பயப்படாமல் நிற்கிறவர்கள், அப்படி நிற்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு எந்த அற்புதத்தை செய்ய போறேன் என்பதை நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்கிறார், புறப்பட்டு போங்கள், விசுவாசத்தை புறப்பட்டு போங்கள். முன்னால் நிற்கக்கூடிய செங்கடலை பார்த்து கலங்க வேண்டாம், முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து கலங்க வேண்டாம், பாவம் இவ்வளவு வலிதா இருக்கிறதே கொடிதா இருக்கிறது சொல்லி பயப்பட வேண்டாம். போங்கள் விசுவாசத்திலே, ஆண்டவர் அதை பிளப்பார். உங்களுக்கு முன்பாக வழியை நான் உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். கோணலானவர்களை செவையாக்குகிறவர், கரட முரடானவர்களை சமமாக்குகிறவர், குன்றுகளை பள்ளமாக்குகிறவர், பள்ளங்களெல்லாம் நிரப்புகிறவர், அவர் நமக்கு முன்னாக போகிறார் பிரியமானவர்களே. அந்த செங்கடலை பிளந்து முன்னால் போகிறவர் யார்? தேவகுமாராகிய கிறிஸ்து. அந்த கோலை நீட்டி அடிக்கிறார், அந்த கோலை நீட்டும் பொழுது பிளந்து முன்னாக போகிறார், அவ்வளவு பேரும் பின்னாக போகிறார். அதற்கு பிறகு அந்த தேவதூதன் பின்னால் வந்து நிற்கிறார். எகிப்தியருக்கு இருட்டாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறார். இருளையும் வெளிச்சம் பிரிக்கிற தேவன். அதை நாம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். இஸ்ரவேல் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எது வந்தது என்று சொன்னால், அந்த தேவ தூதனாலும் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தோடு கூட கலந்து போய்விடாதபடி, எகிப்தியர்கள் என்று சொன்னால் உலகத்தின் ஆவி, உலகம் அந்த உலகத்தோடு கூட போகாதபடி ஆண்டவர் நமக்கும் அந்த உலகத்தும் பிரிக்கும்படியாக அவர் நிற்கிறார். அந்த சத்தியம், அப்படி ஆவியானவர் அவர் ஒரு அரணாக நிற்கிறார் பிரியமானவர்களே.
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தை கட்ட போகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சகரியாவிலே உங்களை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் நான் இருப்பேன் என்று சொல்கிறார். எதற்காக அக்கினி மதில்? அக்கினி மதில் யாராவது கையை விட்டா சுட்டுக்கொள்ள என்று அதற்காக அல்ல, அதற்குள்ளே இருள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு, இருளோடு கூட நாம் கலந்து விடாதபடிக்கு, பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்ளும்படிக்கு அவர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். ஆகவே எப்பொழுதெல்லாம் பாவமும் நம்முடைய சுயமும் இந்த உலகத்தின் ஆவியும் நம்முடைய காலுகளுக்கு கீழாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேவன் என்பதை நம்மை சுற்றி உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த மனுஷன் பாவத்துக்கு இவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறானே, ஒரு சின்ன பொய் கழுத்து கூட போட மாட்டேங்கிறானே. ஒரு முறை ஒரு சகோதரன் அவருடைய மகன் அவருடைய காரை எடுத்துக்கொண்டு ஓட்டி ஒரு பெரிய சுவரிலே இடித்து, அவனுக்கு தெரியவில்லை, ஓட்ட தெரியவில்லை, திடீரென்று பிரேக் அழுத்துவதற்கு பதிலாக ஆக்சிலேட்டர் அழுத்தி விட்டான். காரை இடித்து அது முழுவதுமாக இன்ஜின் பகுதி எல்லாம் டேமேஜ் ஆகிவிட்டது. அதை அந்த சகோதரன் கொண்டு போகிறார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில கேட்கிறார்கள், சார் கார் யார் ஓட்டினா? இந்த சகோதரன் சொல்ல, என் மகன் தான் ஓட்டினான். அவனுக்கு வயசு என்ன? அவனுக்கு வயசு 17. லைசன்ஸ் வாங்கக்கூடிய வயசு இல்லை, லைசன்ஸும் இல்லை. இப்ப இன்சூரன்ஸ் கிளைம் வந்து மொத்தம் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும் சார். இந்த கார் ரிப்பேர் பண்ணி முடிக்க 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். இப்பொழுது நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, நான் தான் ஓட்டுனேன்னு ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க சார், அந்த பணம் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். இப்ப அந்த சகோதரன் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. என்ன தீர்மானம்? அந்த பணம் முக்கியமா? ஒரு கையெழுத்து போட்டலாம். கையெழுத்து போட்டு விட்டால் எவ்வளவு பணம் கிடைக்கும்? 1.5 லட்சம் ரூபாய். தன்னுடைய சேவிங்ஸ் இருந்தோ அல்லது கடன் வாங்கியோ செலவு செய்ய தேவையில்லை. 1.5 லட்சம் ரூபாயில குறைந்தபட்சம் 1.25 லட்சம் ரூபாயாவது கிடைக்கும். ஆனால் அந்த சகோதரன் சொன்னார், நான் கையெழுத்து போட மாட்டேன், எவ்வளவு பணம்னாலும், அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் கட்டிடுறேன், நான் போய் கையெழுத்து நான் போட மாட்டேன். ஒருத்தரும் தெரியாது சார், கையெழுத்து போட இந்த ஃபைல தானே வைக்க போறாங்க, அது ஃபைல வச்சாலும் சரி, குப்பை தொட்டில போட்டாலும் சரி, நான் பொய்யான காரியத்துக்கு கையெழுத்து போட மாட்டேன். என் மகன் தான் ஓட்டினா, அவனுக்கு லைசன்ஸ்ல அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது சார், பரவாயில்ல. பிரியமானவர்களே, ஒரு சின்ன கையெழுத்து தான், அது யாருக்கும் அந்த லெட்டர் போகாது, காப்பி யாருக்கும் அனுப்ப போக மாட்டாங்க, எல்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, அல்லது குடும்பத்துக்கு காமிக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஆனால் அந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகளா இருக்கிறீர்களா? ஒருத்தருக்கும் தெரியாது. ஒரு கையெழுத்து தான், பணத்துக்காக. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த இடத்துல தேவன் கனப்படுவார். இல்லைங்க, ஐ எம் எ கிறிஸ்டியன், ஐ வில் நாட் சைன் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுகிறோமா? ஐ வில் நாட் சைன். அதே போல ஒரு சகோதரன், அவர் தன்னுடைய தம்பியோட காரை இவர் வாங்கி ஓட்டிட்டு போனார். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இவர்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. தம்பி தான் ஓட்டினான்னு சொல்லிட்டாரு. தம்பியும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. எத்தனை வருஷங்கள் ஆகுறது. இன்றைக்கு அந்த அவருடைய மகன் சொல்லுகிறான், என்ன இருந்தாலும் அப்பா, நீங்க வந்து கஷ்டம்னு வரும்போது, பிரச்சனை வரும்போது நீங்க வந்து மாத்தி போய் தானே சொல்லிடுறீங்கப்பா. ஆண்டவரின் நாமம் கனவீனப்படுகிறது. பிரியமானவர்களே, பையன் பார்த்து கொண்டே இருக்கிறான், அப்பா என்ன சொல்ல போகிறார். கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தேவனை மறுதலிக்கிறாரா? உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் சொல்லுகிறாரா? நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தால், ஆண்டவரே நான் உண்மை கனப்படுத்த வேண்டும், ஆண்டவர் உண்மை நான் மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் தேவனே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். முதலாவது காரியம் நாம் தேவனை கனம் பண்ணுகிற காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற வார்த்தை வருகிறது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அபிமெலேக்கு என்கிற ஒரு ராஜா, அவன் ஆபிரகாமுடைய மனைவி சாராளை அவன் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் கூப்பிடுகிறான். ஆனால் அங்கே ஆண்டவர் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழைப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். பாத்தீங்களா, ஒரு புறஜாதியான ஒரு ராஜா, அவன் தன்னுடைய நீதி நிமித்தம் ஆண்டவரை கனப்படுத்துகிறான். ஆண்டவரை நான் சகோதரி என்றாலும் நினைத்தேன், ஆனால் என்னுடைய மனைவி என்று சொல்லியிருந்தால் நான்
அழைத்திருக்க மாட்டேன். இப்பொழுது ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். ஆபிரகாமே, அபிமெலேக் கேட்கிறார், ஏன் இப்படி எனக்கு செய்தாய்? எண்ணத்தை கண்டு இந்த காரியத்தை செய்தாய் என்று கேட்கிறார். அதற்கு ஆபிரகாம் சொல்கிறார், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். தேவனுடைய பயம் இல்லை. தேவ பயம் இல்லாதபடினால என்ன செய்வார்கள்? என்னை கொன்று விடுவார்கள். ஏன் ஆபிரகாமை கொல்ல வேண்டும்? அவளுடைய மனைவி, ஆபிரகாமுடைய மனைவி அழகாக இருக்கிறாள், அவளை எப்படியாவது நாம் மனைவியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவளை எப்படி மனைவியா எடுத்துக்கொள்ள முடியும்? தாவீது உரியாவை கொன்று பெத்சிபாளை மனைவியா எடுத்துக்கொண்டான் அல்லவா? அதுபோல ஒரே வழிதான் ஒரு இன்னொருடைய மனைவி எடுத்துக்கொள்வதற்கு. ஆபிரகாமை கொலை செய்தால்தான் சாராளை தன்னுடைய மனைவி ஆக்க முடியும். அதை ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தார். இந்த இடத்துல தேவ பயம் இல்லை. எவ்வளவு பயம் இருந்தது? தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆபிரகாம் சொல்கிறார், இந்த இடத்துல தேவ பயம் இல்லை. பிரியமானவர்களே, ஆபிரகாம் வாழ்ந்த அந்த நாட்டிலே மட்டுமல்ல, இப்பொழுதும் கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே தேவ பயம் இல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவை தேவ பயம் எதோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்றால், பிரதானமாக பாலியல் உறவு சம்பந்தமான பாவம், இச்சை என்கிற பாவம். அந்த இடத்துல தேவன் நம்மை பார்க்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையா என்று. மற்ற இடத்துல எல்லாம், ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுறேன், உங்களுக்கு வணங்குகிறேன், குடியலாம், முழங்கால் படியலாம், முங்கப்புற விழலாம். ஆனால் இச்சை என்று வரும்பொழுது, சோதோம் குமராவின் பாவம் அதுதான். அவர்கள் ஏன் அந்த பாவத்தில் ஈடுபட்டார்கள் சொன்னால், சாங்கோபாகம், ஆகார திரட்சி, சோம்பேறித்தனம், இதனுடைய பை ப்ராடக்ட் தான் செக்ஷுவல் சின். பிரியமானவர்களே, அப்ப நாம் எதிரே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. நாம் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, உன் கைக்கு எது அகப்படுகிறதோ அதை செய் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆவிக்குரிய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கலாம். இன்னொருவருக்கு நாம் போன் பண்ணி உற்சாகப்படுத்தலாம். ஏதாவது ஒருவருக்கு நாம் உதவி செய்யலாம். ஏதாவது ஒரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவ்வளவு திரளான வேலைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆண்டவரத்தில் ஜெபித்து பாரத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நம்முடைய பாரத்தை பெற்றுக்கொண்டு நான் செய்யட்டும் ஆண்டவரே என்று செய்வோம். அப்படி நாம் இருந்தால், நாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு ஐடல் மேன்ஸ் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மா இருக்கக்கூடிய மனது சாத்தானுடைய பணித்தளம். ஒண்ணுமே செய்யாம சும்மா இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். இன்னைக்குள்ள இந்த அதிகாரத்தை நான் படிச்சு முடிக்கணும். இன்னைக்குள்ள நான் சின்ன சின்ன புத்தகம் தானே, 1 பேதுரு நான் படிச்சு முடிச்சிட்டோம், 2 பேதுரு படிச்சு முடிச்சிட்டோம், இதை எங்க இருக்குன்னு நான் தேடட்டும், இந்த ஆவிக்குரிய புத்தகத்தை நான் படிச்சிட்டோம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொஞ்சம் நல்ல கதையை நான் சொல்லி தரட்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டீர்கள். ஆவிக்குரிய காரியத்தையே செய்து கொண்டு வேண்டும் இல்லை, வேலையில வீட்டுல இதை செய்யலாமா அதை செய்யலாமா. எப்பொழுதும் உங்களை நீங்கள் சும்மா இருக்கவே நீங்கள் விடக்கூடாது. சோம்பேறித்தனம் பை ப்ராடக்ட் தான் செக்ஷுவல் சின். நிர்விசாரம், கேஷுவல் ஆட்டிடியூட், எல்லாத்திலையும் அது பரவாயில்ல, அது நாளைக்கு பண்ணிக்கலாம், அதுவும் அதனுடைய பை ப்ராடக்ட் செக்ஷுவல் சின். ஆகார திரட்சி, நாம் சாப்பிடுகிற விஷயத்திலே நாம் எப்படி கவனமுள்ளவர்களா இருக்கிறோமா பிரியமானவர்களே, அதை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். ஆகார திரட்சி அதனுடைய பை ப்ராடக்ட் செக்ஷுவல் சின், சோதமின் பாவம் என்று நாம் வாசிக்கிறோம். அது தேவ பயத்தினுடைய முதல் சொல்லப்பட்ட காரியம். இந்த இடத்துல தேவ பயம் இல்லை. ஏன்னா என்னை கொன்றுவாங்க. எதுக்காக? என் மனைவி எடுத்துக்கொள்கிறதுக்காக. பிரியமானவர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். எந்த நேரத்திலையும் ஒரு மனிதன் விழுந்து விடலாம். ஆண்டவரே, நானும் பலவீனமான சரீரத்திலே நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, எந்த நேரத்தில் நானும் விழுந்து விடக்கூடிய மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஒரு காலம் ஆண்டவரே, ஒரு ஸ்திரீ தனியாக இருக்கும் பொழுது நான் பேசவே வேண்டாம் ஆண்டவரே. போனிலே ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. போன்ல அப்படி ஏதாவது கால் வந்தால் மனைவிட்ட கொடுத்துருங்க. இந்த சிஸ்டர் ஏதோ கூப்பிடுறாங்க, சிஸ்டர் நான் ஒய்ஃப்ட கொடுக்குறேன், கொஞ்சம் நீங்க பேசுங்க. அவங்க முதல்ல பேசட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்க சிஸ்டர் உங்களை கேட்டு சொல்லட்டும். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சபைக்குள்ளேயும் நாம் வஞ்சிக்கப்பட்டு விட முடியும். அநேகர் வீழ்ச்சியடைந்திருக்கிறார்கள். நாம் தேவ பயமுள்ளவர்களாய் இருப்போம். அப்படியானால் நாம் அசட்டை பண்ணாமல் தேவனை நாம் கனமனுகளாய் நாம் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.